இந்த மஸ்ஜிதுல தொழுதா ஒரு உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும் தெரியுமா? என்னோட 10 நாள் உம்ரா டிராவல்ல மக்கால உம்ராவை முடிச்சுட்டு இப்ப மதினாவை நோக்கி பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்க யூஏல இருந்து பஸ்ல வந்ததால மதினாக்கும் பஸ்லயே கூட்டிட்டு போறாங்க. 450 இருந்து 480 கிலோமீட்டர் வரை இருக்கும் மக்கா டு மதினா. காலையில 8 மணிக்கு மக்கால பஸ் ஏறி ஈவினிங் 4 மணிக்கு தான் மதினாக்கு போனோம். இந்த மதினா டிராவல்ல நாங்க ஃபர்ஸ்ட் போனது மஸ்ஜித் அல் குபா. இஸ்லாத்துல கட்டப்பட்ட முதல் மஸ்ஜித்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் மெக்கால ஹிஜ்ரத் செஞ்சுட்டு மதினாக்கு போறப்ப இடையில தங்கியிருந்த முதல் இடம் தான் இந்த கூபா கிராமம். ஆக்சுவலா இந்த மஸ்ஜித் ரசூலுல்லாஹ் 622 CE தன்னோட கையாலே கட்டின மஸ்ஜித்னு வரலாறு சொல்லுது. இங்க தொழுகிறது ஒரு உம்ரா செய்யறதுக்கு சமம்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஒரு வெள்ளிக்கிழமையும் ரசூலுல்லாஹ் நடந்து வந்து இந்த மஸ்ஜிதுல தொழுதாங்கன்னு ஹதீஸ்ல சொல்றாங்க. நானும் உள்ள போயிட்டு 2 ரக்காய் தொழுதுட்டு இந்த அழகான மஸ்ஜிதை பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த மஸ்ஜிதுல தொழுகிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். உம்ரா ஹஜ்ஜி போறவங்க மிஸ் பண்ண கூடாத இடத்துல இந்த மஸ்ஜித் அல் கூபாவும் ஒண்ணு. இது வரலாறும் ஈமானும் வாழ்ற ஒரு இடம். நீங்களும் உம்ரா இல்ல ஹஜ்ஜி போறீங்கன்னா மறக்காம இந்த இடத்தை விசிட் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நான் தான் சொல்லணும், வேற யார் சொல்லுவா?